ஏஷியானெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னை ஒய்எம்சிஏ கிரவுண்ட், அதாவது சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய நந்தனம் ஒய்எம்சிஏ கிரவுண்ட்ல தான் 47வது புத்தக காட்சி வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த புத்தக காட்சியில் 500க்கும் மேற்பட்ட பதிப்பகங்கள், புத்தக கடைகள் இடம்பெற்றுள்ளன. ஏஷியானெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம புத்தக காட்சியில உயிர்மையில கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவரோட தான் இணைந்திருக்கோம். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த முறை புத்தக காட்சி, சென்னை புத்தக காட்சி எப்படி சார் போயிட்டு இருக்கு? இந்த சென்னை புத்தக கண்காட்சியுடைய முதல் சில நாட்கள் ரொம்ப மழையால் பாதிக்கப்பட்டது. அப்புறம் பொங்கல் விடுமுறைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் பெருமளவு இந்த தொடர் விடுமுறையில் 4-5 நாள் இங்கே இல்லை. இதனால ஒரு விதத்தில் இந்த புத்தக கண்காட்சிக்கு பலவிதமான பாதிப்புகள். இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த வார இறுதியில் ஏதாவது ஒரு குறிப்பிடத்தக்க விற்பனை இருந்தால் மட்டும்தான் இவர்கள் இந்த சென்னை புத்தக கண்காட்சியில் பங்கெடுத்த பதிப்பாளர்கள், விற்பனையாளர்களுக்கு அது ஒரு சற்று உற்சாகமாக இருக்கும். இதுவரைக்கும் குறிப்பிடத்தக்க அளவில் பெரிய விற்பனை எதுவும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சென்ற முறையோட இந்த முறை குறைந்திருக்கிறதா? குறைந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். சென்ற முறையோட இந்த காலக்கெடுவை இன்னும் கொஞ்சம் நீட்டிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு பதிப்பகத்தாருடைய கோரிக்கையா இல்லை. அதை காலக்கெடுவை நீட்டிப்பதனால் பயன் இருக்கும் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் பொதுவாக வார நாட்களில் மிகவும் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையோடு முடிகிறது என்றால் அதற்கு பிறகு திங்கட்கிழமை ஒரு ஒர்க்கிங் டே. அதில் திரும்பவும் ஒரு 1-2 நாட்கள் நீடித்தால் கூட அது பெரிய விற்பனை எதுவும் இருக்காது. அதனால் நீட்டிப்பதனால் பயன் எதுவும் இல்லை சார். குறிப்பா கவிதைகள் வாசிப்பது அப்படின்னா மனுஷ்யபுத்திரனுடைய கவிதைகளுக்கு எப்போதுமே குறிப்பாக வாசகிகள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் இருக்கும். அதுவும் உங்களுடைய மிஸ்யூ தொகுப்பு அந்த தலைப்புக்கான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணதுல இருந்து அதை நீங்க அதை கொண்டு வந்த எல்லா விஷயமே ரொம்ப ஈர்ப்பு உடையதா ஒன்னா இருந்துச்சு. இன்னைக்கு மிஸ்யூ புத்தகங்கள் சிறப்பா வித்துட்டு இருக்கு. இந்த வருடம் அதே போல ஒரு கவிதை தொகுப்பு, ஒரு பெரிய கவிதை தொகுப்பு, உன்னை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா அப்படின்றதையும் ஒரு அதுக்கும் ஒரு கியூரியாசிட்டி எல்லாம் கொடுத்திருந்தீங்க. என்ன மாதிரி தலைப்பு, அதுல ஹக்லாம் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அந்த மிஸ்யூக்கு விட இதற்கு அதிக வரவேற்பு கிடைச்சிருக்கா? இதற்கான வரவேற்பு எப்படி சார் இருக்கு? உன்னை யாரும் இல்ல எனக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ஒரு ரீடர்ஸ் இருக்காங்க. இந்த புத்தகம் தொடர்ந்து மிஸ்யூ எப்படி ஒரு விற்பனையில் ஒரு சிறப்பான சாதனையை படித்ததோ அதே போல இந்த புத்தகமும் மிகப்பெரிய அளவுக்கு விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து மிஸ்யூவும் தொடர்ந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது. இரண்டையும் கம்பைண்டாக, ரெண்டையும் சேர்த்து வாங்குபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். 2 பெரிய நூல்களாக அதை வாங்கி செல்பவர்களும் இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கவிதைக்கு ஒரு சந்தை இருக்கிறது என்பதை இந்த 2 தொகுப்புகளுமே நிரூபித்திருக்கின்றன. அந்த வகையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனா அதே சமயம் ஒரு சிலர் உங்களுடைய கவிதைகளை சிலாகிச்சு பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் மேல ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாங்க இல்லையா? ஒரு பெரிய தொகுப்பா போட்டு ஒரு பெரிய விலைக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி வித்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஐபோன் 1.5 லட்சம் ரூபாய்க்கு நம்மளால வாங்க முடியும்னா ஒரு கவிதை புத்தகத்தை 2000 ரூபாய்க்கோ 3000 ரூபாய்க்கோ வாங்க முடியும். இந்த உலகத்தில் எது விலை குறைவாக இருக்கிறது என்று சொல்லுங்கள். போன வருடம் ரொம்ப சிறிய தொகுப்புகள் 12 தொகுப்புகளை வெளியிட்டேன். அது ஒன்றும் பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் விற்று சாதனை படைத்து விடவில்லை. கவிதையை விரும்புகிறவர்கள் அவர்கள் என்ன விலையில் இருந்தாலும் வாங்குவார்கள். என்னிடம் 100 ரூபாய்க்கும் என்னுடைய கவிதை தொகுப்பு இருக்கிறது, 2750 ரூபாய்க்கும் என்னுடைய கவிதை தொகுப்பு இருக்கிறது. நான் வெவ்வேறு விதமான வடிவங்களில் என்னுடைய புத்தகங்களை வெளியிடுகிறவன். இன்னொன்று, இப்படியெல்லாம் விமர்சிப்பவர்கள், குறை சொல்பவர்கள் யாரும் புத்தக கண்காட்சிக்கு ஒரு புத்தகத்தை கூட வாங்கி நான் பார்த்ததில்லை சார். இந்த தடவை உயிர்மையில அதிகமா விற்பனை ஆகிறது கவிதையா சார்? மற்ற புனைவு அல்லது அபுனைவு, அப்படி எந்த புத்தகங்கள் அதிகமா விற்பனை ஆகுதுன்னு? சுஜாதாவினுடைய புத்தகங்கள் எங்ககிட்ட எப்பவுமே ஒரு டாப் சேல்ல இருக்கும். சுஜாதாவிற்கு அடுத்தபடியாக என்னுடைய கவிதை தொகுப்புகள் விற்பனை ஆகின்றன. மற்ற எழுத்தாளருடைய படைப்புகள் ஒரு சீரான விற்பனையில் இருக்கணும். சிவபாலன் இளங்கோவன் உளவியல் மருத்துவர், அவருடைய புத்தகங்கள் நன்றாக விற்பனையாகின்றன.
இப்படி பலதரப்பட்ட புத்தகங்களுக்கும் இங்கு ஒரு வாசகர்கள் வருகிறார். அதே போல சார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு விமர்சனம் இருக்கு. இப்ப எல்லாம் வாசகர்களை விட எழுத்தாளர்கள் அதிகமாயிட்டாங்க, எல்லாருமே ஒரு புத்தகம் போட்டுறாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதுக்கு அடுத்த விமர்சனம் இப்ப பாத்தீங்கன்னா எல்லா எழுத்தாளர்களும் ஒரு பதிப்பகத்தை ஆரம்பிச்சிடுறாங்கன்ற விமர்சனமும் இருக்கு. இந்த விமர்சனத்தை எல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஜனநாயகத்தில் யாரும் எதையும் செய்வதற்கு உரிமை இருக்கிறது தானே, அதெல்லாம் ஒரு விமர்சனமா? பதிப்பகம் நடத்த முடிந்த எழுத்தாளர்கள் பதிப்பகம் நடத்துகிறார். நானே ஒரு எழுத்தாளர் தான், பதிப்பகம் நடத்துகிறேன். அதே போல படிக்கிற ஒருவர் ஏன் எழுத்தாளராக மாறக்கூடாது? எல்லோரும் ஒரு புத்தகம் எழுதினால் நல்ல விஷயம் தானே, எழுத வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சார் நீங்களே வந்து மருத்துவர் சிவபாலனுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச போது அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கும் போது அதுல ஒரு நகைச்சுவையா ஒண்ணு குறிப்பிட்டிருந்தீங்க. சிவபாலன் அவர்களே இதே மாதிரி எல்லாரும் பதிப்பகமும் ஒண்ணு ஆரம்பிச்சிடலாம், ஆனா அது அவ்வளவு எளிது கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ ஒரு பதிப்பகம் நடத்துவதில் என்ன சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பதிப்பகம் நடத்துவதில் எல்லாமே சவால் தான். ஏனென்றால் அதில் போடுகிற முதலீடு, உழைப்பு, இது இரண்டிற்குமான பலன் இந்த தொழிலில் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. வணிக ரீதியான புத்தகங்களை பதிப்பிப்பவர்கள் மட்டும்தான் லாபம் அடைகிறார்கள். அப்போ உதாரணமாக நான் இந்த வருடம் ஒரு 35 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறேன், புதிய நூல்கள். அதில் ஒரு 10 புத்தகங்கள் ஓரளவுக்கு விற்பனையாகும். இது இருக்கிற புத்தகங்கள் மிக குறைந்த விற்பனையைத்தான் அடையும். ஆனால் அதை உருவாக்குவதற்காக செய்த செலவு என்பது பல சமயங்கள் திரும்ப கிடைப்பதே இல்லை. அதே போல இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரையான் அரிப்பது, புத்தக கண்காட்சிகள் விற்பனை இல்லாமல் போவது, இப்படி பல காரணங்களால் இந்த தொழில் நசிந்து கொண்டு வருகிறது. சார் அதே போல இந்த புத்தக கண்காட்சிக்கு வர வாசகர்களுக்கு நீங்க வந்து பரிந்துரை செய்யணும்னா ஒரு சில புத்தகங்களை மட்டும் பரிந்துரை செய்யுங்க. நான் ஒருபோதும் அப்படி பரிந்துரைகளை செய்வதில்லை. ஏனென்றால் நான் 40 வருடங்களாக படித்துக் கொண்டிருக்கிறேன். ஏராளமான புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். ஒரு புத்தகத்தையோ ஒரு சில புத்தகங்களையோ படிப்பது என்பது அவர்களுடைய சொந்த விருப்பம், தேர்வை பொறுத்தது. இப்போ நான் எனக்கு பிடித்த ஒரு புத்தகம் இன்னொருவருக்கு ஓப்பாக இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கான புத்தகத்தை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். சார் இறுதியாக ஒரே கேள்வி, கவிதை ஏன் வாசிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னா என்ன காரணம் சார்? கவிதை அவசியம் வாசிக்கணும் அப்படின்றது இது ஒரு விதத்துல வந்து பார்த்தோம்னா எல்லாரும் கவிதை வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. கவிதை வாசிப்பதற்கான மன இயல்பு கொண்டவர்கள் கவிதை வாசிப்பார்கள். கதைகள் வாசிப்பதற்கான மன இயல்பு கொண்டவர்கள் கதை வாசிப்பார்கள். சினிமா மட்டுமே பார்ப்பதற்கான மன இயல்பு கொண்டவர்கள் சினிமா பார்ப்பார்கள். பத்திரிகை மட்டுமே படிப்பதற்கான இயல்புகள் பத்திரிகை பார்ப்பார்கள். இதெல்லாம் அவரவர் தேர்வு. ஒரு மொத்த ஜனத்தொகையில் படித்தவர்களில் ஒரு சிறிய சதவீதம் தான் புத்தகம் படிக்கிறது. அதிலும் ஒரு சிறிய சதவீதம் தான் கவிதைகள் படிக்கிறார்கள். படித்து விட்டு போகட்டுமே. தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி சார்.